அமெரிக்காவை பொறுத்தவரையில் 21 V2 விமானங்களை தன்வசம் வைத்திருக்கின்றது. யாரும் இந்த தகவல்களை திரட்டிவிடக் கூடாது, யாரிடமும் இதனுடைய ராணுவ ரகசியம் சென்றுவிடக் கூடாது என்பதில் மிக பிடிவாதத்தோடும் மிக ரகசியத்தன்மையோடும் அமெரிக்கா பயன்படுத்துகின்றது. 21 V2 விமானங்களை அமெரிக்கா தயாரித்தது. சில விமானங்கள் விபத்தும் மற்றும் இன்னொரு காரணங்களால் இழந்தாலும் கூட 19 V2 விமானங்களை இப்போது அமெரிக்கா தன்னுடைய விமானப்படை வசம் வைத்திருக்கின்றது. V2 விமானங்கள் அதிசக்தி வாய்ந்த விமானங்கள் என்பதோடு மட்டுமல்லாது விலை உயர்ந்த விமானங்களாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அணுகுண்டுகளை சுமந்து செல்லக்கூடிய மிகவும் முக்கியமான விமானமாக இதனை பார்க்கலாம். இதனை யாரும் அமெரிக்காவிடமிருந்து பெற முடியாத வகையில் அமெரிக்கா யாருக்கும் விற்பதில்லை. அதனால் இந்த விமானங்கள் யாருடைய கைவசமும் இல்லை. காரணம், இதனை யாரும் பிரதி செய்து விடுவார்கள், இதனுடைய தொழில்நுட்பத்தை யாரும் உள்வாங்கி விடுவார்கள் என்பது அமெரிக்க தரப்பில் இருக்கக்கூடிய அச்சமாக இருக்கிறது. இந்த விமானம் அணுகுண்டுகளை சுமந்து சென்று துல்லியமாக தாக்கக்கூடியதோடு ரேடார் பகுதிகளில் எங்குமே இது சிக்குவதற்கும் வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. B2 விமானத்தை யாரும் பிரதி செய்ய முடியாது, யாருக்கும் விற்க மாட்டோம் என்று அமெரிக்கா கூறிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் B2 விமானத்தை யாரும் உருவாக்க முடியாது என்றிருந்த காலப்பகுதியில் சீனா தரப்பால் CH-7 என்கின்ற விமானம் உருவாக்கப்படுகிறது. அது B2 விமானத்துக்கு இணையான அனைத்து சக்திகளையும் கொண்ட அதி தொழில்நுட்பத்தோடு கூடிய விமானம் என்று கூறப்படுகிறது. இந்த விமானம் குறிப்பாக B2 விமானமாவது சென்று திரும்புகின்ற போதாவது அந்த ரேடார் கருவிகளில் படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக போரியல் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். CH-7 சீனாவின் அந்த இணை விமானம் என்பது ஒட்டுமொத்தத்தையே ரேடாரை ஏமாற்றி விட்டு செல்லக்கூடிய தொழில்நுட்ப சக்தி வாய்ந்த விமானம் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது இப்போது ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பில் பல கருத்துக்கள் எல்லோரிடமும் ஒட்டுமொத்தத்தில் அமெரிக்கா இந்த போரை ஆரம்பித்து விட்டது. ஆனால் எவ்வாறு நிறுத்துவது என்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது. போரினுடைய தன்மை நாளுக்கு நாள் வேறுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த போர் நீண்டு செல்லுமாக இருந்தால் இதனுடைய ஆபத்து என்பது மிக பெரும் அவலத்தில் தான் முடியும் என்பது உலக அளவில் இருக்கக்கூடிய பல நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது. ஈரானுடைய நிலைமையை பார்ப்போம். ஈரானை பொறுத்தவரையில் ஏன் ஈரான் மீதான இந்த தாக்குதல், ஈரான் மீது இந்த படையெடுப்புக்கான காரணங்கள் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளை தொடர்புபடுத்தி கூறப்படுகிறது. 14 லட்சத்துக்கு மேற்பட்ட ஈரான் ரியாலை கொடுத்தால்தான் $1 வாங்க முடியும். அவ்வாறு $1 பெறுமதி இப்படி இருக்கின்றது என்று போர்க்காலத்துக்கு முன்னரோ அல்லது அதற்கு பின்னரான காலப்பகுதியிலோ பொருளாதார ரீதியாக இவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், இஸ்ரேல் போன்றவை கடுமையான எதிர்ப்பு ஈரானை பொறுத்தவரையில். இஸ்ரேல் இவர்கள் எதிர்த்தாலும் கூட அரபு நாடுகளும் எதிர்ப்பதற்கு ஒரு பிரதான காரணம்